அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, சிவசக்தியை தாந்திரீக முறைப்படி நாம் எப்படி காணலாம், இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு செயல் ஒரு சமயத்தில் மட்டும் இல்லை, எல்லா சமயத்திலுமே ஒரு விஷயம் நடந்தால் அதில் சிவன் எது சக்தி எது என்று பிரித்தறியும் அறிவுத்திறன் நமக்கு வேண்டும். இது என்னடா புதுசா இருக்கு இல்லையா? தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இதை நாம் சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், தெய்வத்தால் முடியாத காரியமாக இருந்தாலும் நம்ம மெய்வருத்தி அதை முயற்சி செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். இது மேலோட்டமான கருத்து. தெய்வத்தால் ஆகாத காரியம் இருக்கு, அப்ப தெரியாமல திருவள்ளுவர் எழுதி இருப்பாரு இல்லையா? தெய்வம், சத்தியம் என்பதற்கு தெய்வம் என்று மற்றொரு பொருள் உண்டு. அதை தான், அந்த தெய்வம் தான் பரபிரமம். அந்த பரபிரமத்தில் இருந்துதான் ஜீவாதாரம் பெற்றுக்கொண்டு ஜீவனாக பரமாத்மா ஜீவாத்மா உயிருள்ள அந்த பொருள் இந்த உடம்பிற்குள், பொய்யான உடம்பிற்குள் மெய்யான பரம்பொருள் உள்ளது. சரிங்களா? அது சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. சத்தியம் என்றால் உண்மையான பரம்பொருள், அவற்றின் ஒரு துளி. அந்த சத்தியம் போய்விட்டது என்றால் ஜீவன் சுவாசிக்கும் திறன், இது வெறும் வெற்று உடம்பு, காலி பானை. கோட்டை வீடு 9 வாசல், சரிங்களா? 10வது வாசலும் உண்டு. அப்பொழுது இந்த ஓட்டை வீடு 9 வாசல் இருக்கிற இந்த ஒரு பொய்யான உடலில் மெய்யான இறைவன் இருப்பதை தான் நாம் சத்தியம், மூச்சுக்காற்று, பிராணவாயு, ஆத்மா உள்ளே தங்கியிருந்து வேடிக்கை நடக்கும் நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு கொண்டு இருக்கிறது. இந்த உடல் கீழே விழுந்துவிடும். இந்த பிராணவாயு வீர் சக்தி வெளியில் பறந்து விட்டால் சத்தியம் போய்விட்டது, செத்து போய்விட்டான் என்று மருவி வந்து விட்டது. இப்போ புரிகிறதா? அப்போது தெய்வத்தால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டா? இறைவனால் ஆகாத ஒரு காரியம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் காண வேண்டும் என்பதற்காக தான் பயிற்சி செய், முயற்சி செய். இதை தாந்திரிக முறைப்படியும் நாமெல்லாம் தவம் இருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்னைக்கெல்லாம் எல்லாருமே இந்த பிரமிட் தியானம் பண்றவங்கலாம் பண்றாங்க. உடம்பின் 7 ஆதார சக்கரங்களை காண்கிறார்கள். ஒவ்வொன்றாக பிரியும். உடல் இறக்கும் தருவாயில் இறந்து விட போகும்போது நம் உடம்பில் உள்ள 10 வித வாயுக்கள் ஒன்றாக வெளியேறும். அந்த 10வது வாயு தனஞ்சயன். அது மட்டும் எத்தனை மாசம் இருந்தாலும் இருக்கும், எத்தனை நாள் இருந்தாலும் இருக்கு. கடைசியாக பிரிவது அதுதான். சங்கன், பதுமன், கார்கோடகன் இல்லையா? அதெல்லாமே நாக வடிவம். எல்லாமே ஒரு வாயுக்களாக எப்படி உள்ளே உள்ளது. உதானன் இல்லையா, அபானன், இதெல்லாம் ஒரு வாயுக்கள். இந்த உடம்பு அப்படியே பிராணன் வெளியில போன பிறகு ஒவ்வொரு வாயுக்களாக வெளியில வரும். அதனால்தான் கடைசி சங்கு ஊதுறாங்க இறந்து போனவங்களுக்கு. செத்து போனவனுக்காக ஊதல, பக்கத்துல இருந்து அழுகுறவங்க இந்த வாயுக்கள் ஒண்ணா பிரிஞ்சுன்னு இருக்கு, இவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் அதை ஊதுறான். அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு அந்த சங்குக்குள்ள போய் அதனுடைய சக்தி வெளியில இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் ஈர்க்குது. இதுதான் உண்மை. நீ செத்து போனவனுக்காக ஒன்றும் ஊதலை, சரிங்களா? இதை முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நான். அப்பொழுது இந்த பிராணவாயு உள்ளே சென்று அந்த சங்கிற்குள் நாதமாக வெளியே கிளம்பி அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாயுக்களாக பிரியும். சமானன், உதானன், அபானன் ஒன்றொன்றாக பிரிந்து கடைசியில் தனஞ்சயன். அதனால்தான் இறந்த போனவங்களை எழுப்பும் போது சம்மட்டையால் போட்டு அடிப்பாங்க, அப்படியே எழுந்திருத்து நிற்பார்களாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு எப்பொருள் அடுத்ததாக ஒரு பாடல், ஒரு திருக்குறள். தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இதை தாந்திரீக முறைப்படி நாம் எப்படி இறைவனை காணலாம் என்பதை நான் சொல்கிறேன். அடுத்தது, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. மெய்ப்பொருள் என்றால் நீங்க யாரோ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்றி அவங்ககிட்ட போய் விசாரிப்பீங்க? கண்ணால் பார்த்தவங்ககிட்ட தான் போய் விசாரிக்க முடியும். அவன் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் பனி புகையும் நெருப்பு புகையும் தூரம் இருந்து பார்த்தால் ஒன்றாக தான் இருக்கு. அப்ப புகை இல்லாத நெருப்பு இல்லாமல் புகை இல்லாது என்று சொல்லிவிட முடியுமா? காதால் கேட்பது போய் நம்ம ஒன்று சொல்ல போய் அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான்.
அப்போ அதுவும் போய் தானே தீர விசாரிக்கணும். தீர விசாரிக்கலாம், நன்மை தின்மைகள் உண்டதான் இருக்குது, உள்ளே இருக்கும், உண்டுதான். ஆனாலும் இந்த குறள் எதற்காக சொல்லப்பட்டது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த மெய்ப்பொருள் என்பது இறை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, சிவசக்தி வடிவம் கொண்டது. ஒரு செயல், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதில் எது சக்திமயம், எது சிவமயம், இதில் எது சக்தி, எது சிவம். ஒரு அணுத்தரர் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, அது நடுவில் இருக்கு, மேலே எலக்ட்ரான் ஆர்பிட்டலில் சுற்றிக்கிட்டு வருது, அது சக்திமயம். நடுவில் சமநிலையப்படுத்த நியூட்ரான் இருக்கிறது, புரோட்டான் ப்ளஸ் என்ற தன்மையில் உள்ளே இருக்கிறது, மேலே மைனஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது. ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு ஈர்ப்பு வெளியில் ஓடி வந்துடாதபடிக்கு சமநிலையில் அது பாட்டுக்கும் சக்திமயம் அலையலையாக கிளம்பும் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒளி. சிவம் என்பது சவுண்டு, சக்தி என்பது ஒளி. புரியுதுங்களா? இப்போ இந்த உலகம் பிரபஞ்சம் தொடங்கும் போது எப்படி இருந்தது? பிரபஞ்சம் தொடங்கும் போது ஒளி சிதறல்கள் பெருசாக வட்டமாக வெளியில் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒளி சவுண்டு, அப்படி ஒரு சவுண்டு, அதுதான் சிவத்தன்மை. சிவனிலிருந்து தான் சக்தி வந்துள்ளது, அந்த சக்திக்குள் சிவம் ஒடுங்கி இருக்கிறது என்பது அர்த்தம். புரியுதுயா? சிவனிலிருந்து தான் சக்தி வந்தது, அந்த சக்திக்குள் சிவம் ஒடுங்கி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அந்த சத்தத்தில் ஒளி சிதறல்கள் வர 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 நடுவில் சத்தம் மிக பிரமாதமாக வெளிப்பட்டு தான் அந்த புரோட்டான் ப்ளஸ் தான் இல்லையா வெளிப்படுகிறது. சரி, இது இப்படியா இருக்கு. எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? யார் என்ன சொன்னாலும் சரி. இப்பொழுது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு பெரிய குளம் இருக்கிறது, அதில் கல்லை நாம் தூக்கி போடுகிறோம், டொங்குன்னு சத்தத்தோடு உள்ளே போய் விழுந்துடுச்சு, அது சிவம். அந்த சத்தம் அது உழுந்த பிறகு அந்த அலையா ரவுண்டாக வருது இல்லையா, அது சக்தி. இப்போ ஒரு விஷயம் என்றால் அதில் எது சிவம், எது சக்தி, புரிஞ்சுக்கிட்டோமா? அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ தாந்திரிக முறைப்படி சிவசக்தியை எப்படி நாம் காணலாம்? இன்று ஒரு சுபமான ஒரு நாள், இதை நான் உங்களிடம் சொல்கிறேன். நேற்றிலிருந்து முயற்சி எடுத்தேன், இன்றுதான் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஒரு வெற்றிலை, அதன் மீது ஒரு அழகான உடைந்து விரிசல் எல்லாம் இல்லாத ஒரு அகல் விளக்கு, பசு நெய், எந்த கலப்படமும் இல்லாமல் பசு நெய், அதை உருக்கி ஊற்றி தாமரை தண்டாலான திரி, தாமரை தண்டாலான திரி அதை போட்டு விடியற்காலை 3:30 முதல் ஒரு 5:30க்குள், 3:30 முதல் 5:30க்குள் அதை நாம் தீபம் இருட்டாக இருக்கும், ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு, எந்த லைட்டெல்லாம் போடக்கூடாது. சாமி பூஜை அறையில் ஒரு வெற்றிலை, அதன் மீது அகல் விளக்கு, அதில் நாம் என்ன ஊற்ற வேண்டும்? தூய பசு நெய், ஒரு தாமரை திரி தண்டு, அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நூல் மொத்தமாக இருக்கணும். அதை மட்டும் பொருத்தி அந்த விளக்கை பார்த்து கொண்டே இருங்கள். மேலே வரும் ஜோதிமயமாக இருக்கும் வெளிச்சம் சக்தி, அந்த ஜோதிக்குள் இருக்கும் கருப்பான ஒரு லிங்கம் போன்ற இடம் தெரியும், அதுதான் சிவம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் கைலாய மலையில் சிவபார்வதியை போய் நாம் தரிசிக்க இயலாது. ஆனால் இந்த விளக்கின் ஒளியில் நாம் சிவபார்வதியை, பரமசிவனையும் பார்வதியும் தரிசிக்க முடியும். இது ஒரு தாந்திரிக வழி, குறுக்கு வழி. இதை தியானம் பண்ண பண்ண கண் ஒளி பிரகாசமாகும், நமக்கு ஆத்ம ஜோதி எரிய தொடங்கும். ஆக்ஞா சக்கரத்தில் இறைவனை காணும் அந்த திறம் நம்மளுக்கு இந்த விளக்கொழியின் மூலமாக ஏற்படும். மனம் அமைதி பெறும், உடம்பு ஆறாக்கள் கிளன்சிங் ஆகும். இவ்வளோ நல்லது இருக்குது. ஒரு சின்ன விஷயம் நம்ம எழுந்திருக்கிறது தான். 3:00ன்றது 4:30 இருந்தாலும் சரி, 5க்குள்ளே இருட்டாக இருக்கும்போதே எழுந்திரிச்சிடணும். முகம் கை கால் கழுவி வெற்றிலை, அகல் விளக்கு, தூய பசுனை, அதில் தாமரை தண்டு திரி போட்டு
இறைவனை பூஜித்து அதை காண வெளிச்சம் வந்து சக்திமயம், அதனுள் இருக்கும் கருமையான தண்டு போன்ற ஒரு சிவலிங்கம் தெரியும், அது சிவமயம். சிவம் வந்து அசையாத்தன்மை உடையது. சக்தி பிரபஞ்சத்தில் மிகவும் பேரருள் கொண்டது. இறைத்தன்மை, சக்தியை விட சிவம் பெருசு, சிவத்தை விட சக்தி பெரியது. இரண்டும் ஆணும் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. சரிங்களா? செய்து பாருங்கள், நம் வாழ்க்கை வளமாகும் என்பதையும் நாம் நம்மளுடைய செயல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.